கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களைப் போல ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் யாருமே இல்லங்க. என்னன்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய தேவன் நம்மளோடு வாசம் செய்றார். நம்முடைய இருதயத்துல வாசம் செய்றார் இல்லையா? நம்ம எங்கேயுமே காடு, மலை அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அவர தேடி போக தேவையில்ல. அவர் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வேலை என்னன்னா, அவர் நமக்குள்ள இருந்து நம்மள வழி நடத்துவாரு. அந்த வழியை கேட்டு செய்யும்போது, நம்ம தேவனுடைய பிரசன்னத்த நம்ம ஃபீல் பண்ண முடியும். நெறைய பேர் அந்த பிரசன்னத்த ஃபீல் பண்றதுக்காக அங்க, இங்கேன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம பிரசன்னத்த எப்ப ஃபீல் பண்ண முடியும்னா, நம்முடைய ஆவியானவர நம்ம வாழ்க்கையில செயல்பட விடும்போது, அவர் சொல்றத கேட்டு நம்ம அப்படியே நடக்கும்போது, அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்ம கூட இருக்குங்க. அததான் நம்ம 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கு. அவர் என்ன பண்றாரு? நம்ம நம்ம சரீரத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த சரீரத்துல அவர் வாசமா இருக்கணும்னா, அந்த சரீரத்த எப்படி பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி கொரிந்தியருக்கு சொல்றார். நம்ம இந்த சரீரத்துல பாவம் செய்யும்போது நெறைய பாவங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா ஒரே ஒரு பாவம் செய்யும்போது அந்த பாவம் நமக்கு நாமே செய்து கொள்ற பாவம். அது என்ன பாவம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனம் செய்கிறது யாருக்கு எதிரா பாவம் செய்றாங்களாம்? நம்மளுடைய சரீரத்துக்கு நம்மளே செய்து கொண்டிருக்கிறோம். மத்த பாவம் எல்லாம் புறம்பா இருக்கிறது. வேசித்தனம் செய்கிற இந்த பாவம் நமக்கு நாமே செய்து கொள்ற பாவம். அந்த பாவத்த விட்டு பவுல் என்ன சொல்றாரு? விலகி ஓட சொல்றாரு. இந்த வேசித்தனம்ங்கிறது நமக்கு நெறைய பேத்துக்கு என்னன்னே தெரியறதில்ல இல்லையா? வேசித்தனம்ங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திருமணமானவர்கள் ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு மணம் செய்தா அது ஒரு விபச்சாரம். அது ஒரு வேசித்தனம். அது நமக்கு தெரியுதா? நெறைய ஆலயங்கள்ல 2வது திருமணம் செய்து வைக்கிறாங்க இல்ல? அதாவது 1வது திருமணத்துல அந்த கணவனும் மனைவியும் உயிரோடு இருக்கும்போதே 2வது திருமணம் செய்து கொண்டு, அந்த வேசித்தனத்துக்குள்ள அந்த பெண்ணையும், அந்த ஆணையும் நம்ம திருச்சபையே தள்ளிக் கொண்டிருக்கிறது இல்ல? நான் அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு 10:11 அப்பொழுது அவர் எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணுகிறதுனாலே விபச்சாரம் செய்கிறவளாயிருப்பாள் என்றாள். இயேசு கிறிஸ்து சொல்றார், சீஷர்கிட்ட சொல்றார், ஒரு மனைவியோ கணவனையோ தள்ளிவிட்டு வேறு மனம் செய்தோம்னா நம்ம விபச்சாரம் செய்கிறோம்னு சொல்றோம். இந்த விபச்சாரம் செய்தோம்னா ஆவியானவர் நம்ம கூட இருப்பாராங்க. ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாலே நம்ம வீட்டை எவ்வளோ சுத்தமா வச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா ஆவியானவர்